Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான இதை நான் வந்து சொல்ல போகிறேன். என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து வேணாம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, தயவு செய்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கோவப்படாதீங்க. இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து வேணாம். அண்ட் ஆல்சோ தயவு செய்து என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு வரிசையாக சொல்லிட்டு வரேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னோட சேனல் வந்து எதை பற்றி உள்ள சேனல் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட சேனல் வந்து பியூட்டி ரிலேட்டட் டாபிக் கூடிய ஒரு சேனல் இது வந்துட்டு. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூட்டி ரிலேட்டடாக தான் வந்துட்டு வரும். எப்போயாவது ஒரு டைம் வந்து நீங்கள் எல்லோரும் கேட்டு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறனால நான் vlog வந்துட்டு எடுக்க முடிஞ்சால் உங்களுக்கு கவர் பண்ணி நான் வந்துட்டு போடுறேன். மற்றபடி எல்லாமே ஸ்கின் கேர், இந்த மேக்கப் இது ரிலேட்டடாக தான் வந்துட்டு வரும் என்னோடய சேனலில் வந்துட்டு. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக வந்து செக் பண்ணேன். ஒரு 10-15 சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா, அவங்கள எனக்கு தெரியுமே கூட ஆக்சுவலி வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைபர்லாம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி எனக்கு பிரயோஜனமே இல்லை. ஸோ அவங்களுக்குலாம் இதை பற்றி நாலேஜும் இல்லை, இதை பற்றி தெரியவும் செய்யாது. இது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து என்ன பார்க்கணும், வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் பேசுகிறத பார்க்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கணும் தேவையில்லை. அதாவது பியூட்டியில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பியூட்டி ரிலேட்டட் டாபிக் வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்க மட்டும் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு போதும். தேவையில்லாத ஆட்கள்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து நேச்சுரலாக தான் என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து தன்னாலே ஏறட்டும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ரிஸ்க் எடுத்து நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். இதனால் வரைக்கும் யார்ட்டையுமே நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது கிடையாது. நான் சேனல் வச்சுக்கிறது அந்தளவுக்கு யாருக்குமே எனக்கு தெரியாது. என்னோடய ஆடியன்ஸுக்கு மட்டும் தான் தெரியும். இதனால் வரைக்கும் வந்த சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி ஒரு 15-20 மெம்பர்ஸை தவிர மற்ற எல்லாருமே தன்னால் வந்தவங்க தான். அந்த 15-20 மெம்பர்ஸுமே தனியாக வந்தவங்க தான். ஸோ அதாவது வந்துட்டு தன்னால் தெரிஞ்சு வந்தவங்க தான், ஓகேவா? ஸோ ஃபேமிலியில் உள்ளவங்க சொல்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரிலேட்டடாக உங்களுக்கு இது இருக்குது அப்படின்னா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியலை, சும்மா என்ன பார்க்கணுங்கிறதுக்காக இது பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், இது வந்து நீங்கள் கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதாவது நான் எதுக்காக இது சொல்கிறேன்டா, இப்போ அந்த பியூட்டி ரிலேட்டட் டாபிக் நான் போடும்போது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க என்ன செய்வாங்க, வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது பார்த்துட்டு இருப்பாங்க. இதனால் வரைக்கும் வியூஸ் வாட்ச் ஹவர்ஸுக்கு எனக்கு எந்த குறையும் இல்லை. நான் டெய்லி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறனால எனக்கு வந்துட்டு ஏறிக்கு தான் வந்துட்டு வருது. அப்போ தான் நான் கேப் விட்டுக்குருவேன். மற்றபடி எல்லாம் நான் டெய்லி வந்து போட்டுட்டு இருக்கிறேங்கிறனால அது கரெக்டாக பேலன்ஸாக தான் இருக்கும். நான் போடுற அளவுக்கு கரெக்டாக ஈக்குவலாக எனக்கு வந்துட்டு இருக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் இந்த பியூட்டி ரிலேட்டட் இல்லாமல் சும்மா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் வீடியோ வந்து பார்க்கவே மாட்டாங்க. அப்படிங்கும்போது எதுக்கு அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும்? ஏன்டா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஊரில் ஒரு தெரிஞ்ச ஆள், எனக்கு தெரிஞ்ச ஆள் வந்து சும்மா நான் யூடியூப்பில் இருக்கிறேங்கிறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. பட் இதை பற்றி அவங்களுக்கு நாலேஜ் இருக்காது, இதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. இது அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத டாப்பிக்காக இருக்கலாம். அப்படிங்கும்போது அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணங்கும்போது அது வேஸ்ட் தானே நமக்கு வந்துட்டு. ஸோ நான் ரீசெண்டாக இப்போ செக் பண்ணேன், ஓகேவா? நான் செக் பண்ணும்போது அதில் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஸோ ஒரு சில பேர்லாம் என்ன சொல்கிறது, அவனுக்குலாம் இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இதெல்லாம் காசு போட்டு முதல்ல வாங்குவானான்னு சொல்லி கூட எனக்கு ஒன்றும் தெரியாது. இதை பற்றி ஒன்றுமே அவனுக்குலாம் தெரியாது. இது இருந்தால் என்ன அப்படிங்கிறதே தெரியாது. சும்மா இந்த கேலி கிண்டல் அடிக்கிறதுக்கு, ஏதாவது வந்து இது பண்ணுறதுக்கு, இந்த புறம் பேசுகிறதுக்கு, கோல் பேசுகிறதுக்கு, இதுக்காக வேண்டாம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கலாம். அடுத்த ஆள்கிட்ட காட்டி சிரிக்கிறதுக்கு. இதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு நம்மளுடைய நாட்டத்தை வந்து நம்ம ஒத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்தவங்கள்ட்ட நம்ம வந்து பார்க்கணும், ஓகேவா? ஸோ என்ன இதுனாலும் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு யூனிக் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த யூனிக்னஸ் என்கிட்ட வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு எப்போவும் அது போயிட வேண்டியதான். இது வந்து ஒரு பொதுவாக நான் சொல்கிறேன். இது எனக்குன்னு இல்லை, இப்போ எல்லாருக்குமே இது வந்து பொருந்தக்கூடியது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது பிடிக்கும், பியூட்டி ரிலேட்டடாக உங்களுக்கு தேவைப்படுது, பியூட்டி ரிலேட்டடாக பார்க்குறீங்க அப்படின்னா மட்டும் என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் எனக்கு வேணாம், ப்ளீஸ் தயவு செய்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. நான் அதனால் கோவப்பட போகிறதில்ல, அதனால் நான் வருத்தப்பட போகிறது இல்லை. ஏன்னா யூடியூப் வந்து நான் ஏர்னிங்காக பண்ணலை, என்னோடய டைம் பாஸ்க்காக தான் பண்ணுறேன். நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன், பப்ளிசிட்டி அண்ட் டைம் பாஸ்க்காக தான் நான் வந்துட்டு பண்ணுறேன். வேறு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸ்க்காக நான் பண்ணலை. மேபி ஃப்யூச்சரில் வந்தால் அது வந்து நம்ம பார்த்துக்குறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இருக்காது. பட் என்னோட இருக்கிற நான் கேட்ச் பண்ணி வச்சுக்கிற குட் சப்ஸ்கிரைபருக்கு நான் வீடியோ வந்து எப்போவுமே போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பியூட்டி ரிலேட்டடில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பியூட்டி ரிலேட்டட் டாப்பிக்லாம் தேவையில்லை, அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க, சும்மா ஒரு என்ன தெரியுங்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் வேணாம். பியூட்டி ரிலேட்டடாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, பியூட்டி ரிலேட்டடாக ஏதாவது பார்க்கணும், என்னால் ஏதாவது கற்றுக்கிட்டீங்க, இப்போ மென்னாக இருக்கிறீங்க, உமனாக இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு ஸ்கின் கேர், மேக்கப் ஏதாவது என்னால் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவேன். பட் நான் பார்த்ததில் ஒரு சில பேர் இந்த கடைசியாக சப்ஸ்கிரைப் பண்ண ஆள்லாம் நான் வந்துட்டு பார்த்தேன்.
ஒரு பிரயோஜனமே இல்ல. அவனுக்கெல்லாம் ஒண்ணுமே இத பத்தி தெரியவே செய்யாது. அப்ப எதுக்காக சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல. நல்லது தான். பட் நான் என்ன நினைக்கிறேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதத்தான் நான் வந்து சொல்றேன். இந்த ஃபீல்டுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த கேட்டகரியில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்கும்போது, நீங்க அவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். தேவையில்லாத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா என்னத்துக்கு? என்னோட இதுல வந்து என்டர்டெயின்மென்ட் வந்துட்டு வராது. அந்த அளவுக்கு வராது. 100க்கு 90, 95% பியூட்டி ரிலேட்டட் தான் வரும். 5%, 10% என்னோட சப்ஸ்கிரைபருக்காக நான் எங்கேயாவது போனா சும்மா குட்டியா ஒரு விளாக் மாரி போடுவேன். ஏதாவது ஒரு சிட் சாட் வீடியோ மாரி வந்துட்டு போடுவேன். ஸோ அந்த மாரி தான் என்னால வந்து பண்ண முடியும். ஸோ நான் என்ன கேட்டகரி நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேனோ, அது சம்மந்தமா தான் நான் வந்து போட்டுட்டு இருக்க முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்காம இருக்கிறதுக்கு, எப்பப்பயாவது நீங்க பார்க்குறதுக்கு, தயவுசெய்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, முக்கியமானது நான் ஏதாவது போட்டா மட்டும் வந்து பார்த்துக்கிருங்க. ஓகேவா? ஸோ அதனால நான் வருத்தப்பட போறதில்ல. அதனால நான் கவலைப்பட போறதில்ல. இத தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணணும்னு, சொல்லணும்னு சொல்லி நினச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ எப்போ வரும்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ நான் மேபி ஒரு சில ஹால் வீடியோஸ் போட்டிருப்பேன். அந்த கையோட தான் அந்த வீடியோஸ் வந்துட்டு எடுக்கிறேன். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன், அது வேண்டாம்னு நான் சொல்றேன். என்ன வேண்டாம்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அன்ரிலேட்டடா இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாத டாபிக்கா இருக்குது அப்படின்னா, நீங்க தயவுசெய்து வந்துட்டு சேனல் வந்து ஃபாலோ பண்ண வேணாம். அன்சப்ஸ்கிரைப் பண்ணி சும்மா வந்து பாருங்க. புடிச்சவங்க மட்டும், என்ன புடிச்சு இதனால் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிறாங்கல்ல, அந்த சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் பாருங்க. புதுசா இது ரிலேட்டடா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்க தாராளமா வந்து பாருங்க. ஓகேவா? ஸோ அதுதான் நான் மெயினா அந்த வீடியோல வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ ஏன்னா இப்போ வந்துட்டு விளாக் சேனல், அப்புறம் குக்கிங் சேனல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராவல் சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அதிகமாக வந்துட்டு இருக்கும். பியூட்டி சேனலில் அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு சில சேனல் வந்து இருக்க தான் செய்யுது. ஒரு சில சேனல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பியூட்டி சேனல்லேயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மில்லியன் கணக்கில் இருக்க சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. பட் மில்லியன் கணக்கில் இருக்காங்க. அவங்களுக்குலாம் 1000 லேக்ஸ் தான் வியூஸ் வந்துட்டு போகும். அப்படிங்கும்போது நான் வந்து இன்னும் என்ன சொல்றது, 1000 சப்ஸ்கிரைபருக்காக தான் நான் வெயிட் பண்றேன். அதாவது யூடியூப் பொறுத்தவரைக்கும் 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதும் உங்களுக்கு வந்துட்டு. வியூஸ் தான் மெயினா வந்துட்டு. ஓகேவா? எனக்கு வியூஸ் நல்லாவே போகுது. ஸோ அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு வந்துட்டு வாட்ச் ஹவர்ஸும் நல்லாவே எனக்கு வந்துட்டு இருக்குது. ஆவரேஜ் வியூ டியூரேஷனும் எனக்கு நல்லாவே இருக்குது. இத பத்தி நான் செப்பரேட்டா ஒரு தேங்க்ஸ் கிவிங் வீடியோ நான் வந்துட்டு போட்டிருப்பேன். என்னோட தொண்டையுமே இன்ஃபெக்ஷனா போயிருச்சு டெய்லி வீடியோ நான் போட்டு போட்டு. அதனால திரும்ப திரும்ப என்ன கத்த விடாதீங்க. அதனால நான் இந்த வீடியோ இப்போ தான் வாட்டி நான் வந்துட்டு போடுறேன். இது நான் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 10 அப்ப நான் வந்து எடுக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு. ஸோ இது எப்போ உங்களுக்கு வந்துட்டு வரும்னு தெரியாது. அதனால நான் என்ன சொல்றேன், இந்த மாரி சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வந்து பியூட்டி ரிலேட்டடா டாபிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பியூட்டி பத்தி தெரிஞ்சுக்கிறணும். நீங்க ஸ்கின் கேர் பத்தி தெரிஞ்சுக்கிறணும். இல்ல உங்க வீட்ல யாராவது வந்து பியூட்டி மேக்கப் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. லேடீஸ் அந்த மாரி, ஜென்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இருந்தா, நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பண்ணி வச்சுக்கிறங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கும்போது நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது பண்ணிருங்க. ப்ளீஸ். சும்மா வந்துட்டு என்ன பார்க்கணும், சும்மா 4 பேர்ட்ட காட்டி சிரிக்கணும். இதெல்லாம் எனக்கு சிரிச்சாப்ப எனக்கு வந்து ஒண்ணும் ஆகப் போறது கிடையாது. ஓகேவா? நான் பண்றது நான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ரொஃபஷன். இதில யாருக்கும் தலையிடுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. நான் பண்றது நான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். என்னோட இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு நான் வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். அது வந்து யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து இந்த டாபிக்ல உங்களுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து அன்சப்ஸ்கிரைப், அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. ஓகே. ஸோ இதான் கைஸ் சொல்ல வந்தேன். ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்காம இருக்கிறதுல வேலை இல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்கணும். என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணது எல்லாருமே வந்து மெயினா அந்த சப்ஸ்கிரைபருக்கு ஈக்குவலா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. புதுசா நீங்க இந்த மாரி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க வந்து ஜாயின் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் ஆகப் போறது கிடையாது. நான் அது விரும்பல. ஸோ இது யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. சேனல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து சொல்றேன். ஓகேவா? அதனால எனக்கு இந்த ரிலேட்டடா உங்களுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வாங்க. ஐ ஆல்வேஸ் வெல்கம் யூ. இது சம்மந்தம் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. எனக்கு அதே ரொம்ப ரொம்ப ஒரு நீங்க பண்ற ஒரு இதா இருக்கும். ஓகே. சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு, நான் வீடியோ பண்ணும்போது சும்மா அங்கங்க காட்டி சிரிச்சுக்கிட்டு, அதுலலாம் நான் வந்துட்டு இது பண்ண போறது கிடையாது. ஓகேவா? நான் வந்து போடுறத நான் போட்டுட்டு தான் இருப்பேன். அதெல்லாம் யாராலயும் இது பண்ண முடியாது. ஓகேவா? சும்மா வந்து ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம இருந்துக்கிட்டு, சும்மா ஒரு வேலை வெட்டி இல்லாம சும்மா இருந்துக்கிட்டு, ஒருத்தனை வந்து டவுன் பண்ணிக்கிட்டு, ஒருத்தவனை இது பண்ணிக்கிட்டு, அதெல்லாம் வந்து என்ட்ட வந்து இது வேலைக்கே ஆவாது. ஓகேவா? ஸோ பாருங்க, நான் சொல்லவும் கரண்டே வந்து போயிருச்சு. பிகாஸ் அந்த அளவுக்கு நான் உண்மைய சொல்றேன். அதனால வந்துட்டு. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது மாரி ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இன்னும் பாருங்க, வெயில் காலம் வரவே இல்ல. அதுக்குள்ளாடியே ஸ்வெட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விஸ் பியூட்டியோட ஹோலோகிராஃபிக் ஐலைனர் புதுசா வந்து லான்ச் ஆயிருக்குது. அதான் கண்களுக்கு வந்து விட்டுருக்கிறேன். அண்ட் ஆல்சோ டிண்ட் மீ ஆன் லிப் பாம். அதுவுமே ஒரு நியூ லான்ச் ஸ்விஸ் பியூட்டியில டிண்டட் லிப் பாம். அது 2 தான் வியர் பண்ணி இப்போ வீடியோ வந்து எடுக்கிறேன். அந்த ஹால் போட்ட கையோட தான் இது வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு போட்டுட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ இதான் கைஸ் சொல்ல வந்தேன். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது எதுவும் தப்பா நினைக்காதீங்க. நான் ஜஸ்ட் என்ன சொல்லணுமோ அதான் சொல்றேன்.
பொதுவாக ஒரு காமன் டாக் தான் இது வந்துட்டு. உள்ளதை நான் வந்து அப்படியே சொல்கிறேன். இது தப்பான இருக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் வந்து இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸ் என்னங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.